ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான உழவர் தின காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு காணும் பொங்கல் பண்டிகை தினங்க, உழவர் திருநாளாக கொண்டாடப்படுகிறது. அனைவருக்குமே இனிமையான காணும் பொங்கல் பண்டிகை தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கு, என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற பொதுவான ஸ்பெஷலான நமது ராசி பலன்களை மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேலும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் அழுத்தி விடுங்க. வாங்க இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இன்றைய தினம் ஜனவரி மாதம் 17ஆம் தேதி 2024 வருடங்க, புதன்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் தை மாதம் 3ஆம் நாள். காணும் பொங்கல் பண்டிகை தினமான உழவர் திருநாளான இன்று யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்றைய தினம் கரிநாளாகவும் அமைந்துள்ளதுங்க. இன்னைக்கு நமது கன்னிராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திரனுடன் ராகு பகவான் இணைந்து காணப்படுகிறாருங்க. இது பெரிய அதிர்ஷ்டகரமான ஒரு கிரக அமைப்பால் கருதப்படுதுங்க. மேலும் 3ஆம் இடத்துல சுக்கிர பகவான், 4ஆம் இடத்துல புதன் செவ்வாய் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க. ராசிக்கு 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சூரிய பகவான் இருக்கிறாருங்க. ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கன்னிராசி என்பர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான வகையில நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வீட்டு கதவை தட்டக்கூடிய யோகம் இருக்குங்க. எந்த விஷயத்துலன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல திருமண வரன்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடி சிறப்பாக இப்பொழுது உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. வீட்டு கதவை சில சம்பந்தம் தட்டுவாங்க. அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக்கிறது நல்லதுங்க. இல்லை இப்போ கல்யாணத்துக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லி தட்டி கழிக்க வேண்டாம். நீங்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு அட்லீஸ்ட் நிச்சயதார்த்தம் பண்ணுறதுக்காக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். ஏன்னா நல்ல வரங்கள் கிடைக்கும் போது அது உங்களுக்கு சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். இப்பொழுது அற்புதமான ஒரு நாள், இன்றைய தினம் அதிர்ஷ்டகரமான ஒரு நாளுங்க. தொழில் சிறப்பாக நடைபெறக்கூடிய நல்ல யோகம் உங்களுக்கு சூப்பராக அமைந்துள்ளதுங்க. இப்பொழுது உங்களது தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். பொருளாதாரம் அதன் மூலமாக வளர்ச்சி அடையும். குடும்ப வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அமைதியான குடும்ப வாழ்க்கை இன்றைய தினம் அனுபவிப்பீங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் ஜாப் பர்மனன்ட் குறித்த தகவல் சேருங்க. உங்களுடைய பணி தற்காலிக பணியாக இத்தனை நாள் இருந்திருக்கலாம், ஆனால் இப்பொழுது அது நிரந்தர பணியாக மாறக்கூடிய யோகம் இருக்குங்க. சமுதாயத்தில் உங்களுக்கு நல்ல புகழ் கிடைக்குங்க. நல்ல அந்தஸ்து கிடைக்கக்கூடிய கெத்தான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. செல்வாக்கு கூடக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். குடும்ப உறுப்பினர்களுக்காக இன்னைக்கு நீங்க நிறைய வேலைகளை செய்வீங்க. குடும்ப உறுப்பினர்கள் தேவைகளுக்காக நீங்கள் அதிகமாக உழைக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது. ஸோ தேவைகள் உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கு நீங்கள் பூர்த்தி செய்து அதன் மூலமாக நீங்களும் உங்களது குடும்ப உறுப்பினர்களும் மகிழ்ச்சியை பெறக்கூடிய அற்புதமான ஒரு நாள். பண வரவுகள் உங்களுக்கு வேற லெவலில் கூடுங்க. எனவே செல்வ செழிப்பான ஒரு நாள் கூட இன்னைக்கு சொல்லலாம். புதிதாக நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. அதனால உங்களுடைய நட்பு வட்டாரமானது விரிவடையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. நல்ல ஒற்றுமையான சூழ்நிலை ஏற்படும். கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்குங்க. பெரும்பாலான விஷயங்கள்ல நீங்கள் உங்களுடைய எதிர்ப்புகள் எல்லாத்தையுமே இன்னைக்கு சமாளிக்க முடியுங்க. எதிர்ப்புகளுக்கு தானாகவே கொஞ்சம் குறையுங்க. அதனால எதிரிகள் தொல்லை நீங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. வெளிவட்டார பழக்க வழக்கங்களை நீங்க பழகும் போது புதிய புதிய எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு நிறைய கிடைக்குங்க. வியாபாரிகளுக்கு புதிய கஸ்டமர்ஸ் இன்னைக்கு நிறைய இன்ட்ரடியூஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். அலுவலக பணியில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு புதிதாக சில பொறுப்புகள் உங்களை நம்பி தராங்க அப்படின்னா அதை ஏத்துக்கங்க. ஏன்னா உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் தராங்க அப்படின்னா உங்களுடைய முக்கியத்துவம் அங்கே இம்பார்ட்டன்ஸ் அதிகரிக்கும். உங்களுக்கு ஜாப் பர்மனெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக கூட கிடைக்கலாங்க. எனவே கொஞ்சம் கூடுதலாக புதிய பொறுப்புகளை கிடைத்தால் நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு செயல்படுங்கள். பல்வேறு பிரச்சனைகள் உங்களுக்கு நீங்குங்க. அதனால உங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க. உடல் சோர்வுகள் எல்லாமே மறையும். அதனால ரொம்ப ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்வோடு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க. அற்புதமான நல்ல எதிரிகள் தொல்லையெல்லாம் நீங்கக்கூடிய நல்ல மகிழ்ச்சியான ஒரு நாளாக, நிம்மதியான ஒரு நாளாக இருக்கிறதுனால உங்களுக்கு வெவ்வேறு வகையில் சந்தோஷம் சேரக்கூடிய யோகம் இருக்கிறது. ஆனால் மனசில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விஷயங்கள்லாம் போட்டு குழப்பிக்க கூடாது. அந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் குழப்பிக்காம உங்க வேலைகளை கொஞ்சம் கூடுதல் ஃபோக்கஸ் பண்ணி வேலைகளை பற்றி மட்டும் யோசிச்சிங்க அப்படின்னா நீங்கள் அமைதியாக இருக்க முடியும். டென்ஷன் இல்லாமல் இன்றைய தினத்தை நீங்கள் சிறப்பாக பராமரிக்க முடியும். ஸோ அது குறித்த முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்களுடைய மன உறுதியையும் அது கண்டிப்பாக மேம்படுத்துங்க. நிதி நிலைமையும் அதன் மூலமாக உயரும். எல்லாமே உங்களுக்கு பெனிஃபிட்டாக அமையுங்கிறதுனால தேவையில்லாத சிந்தனைகள் தான் எல்லாத்துக்குமே உங்களுக்கு அடிப்படையான ஒரு நல்ல விஷயமாக உங்களுக்கு அமைகிறது. அதனால தேவையில்லாத சிந்தனைகளை விட்டு விட்டு மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கு முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு நாள். மாலை நேரத்தில் சில ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கூட ஒன்று சேர்ந்து இன்றைய தினத்தை சிறப்பாக மாற்றிக்குவாங்க. எனக்கு அற்புதமான ஒரு நாளுங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்புக்குரியவருடன் சேர்ந்து நீங்கள்
சின்ன சின்ன இடங்களுக்கு இப்போ அருகில் உள்ள இடங்களுக்கு வந்து பிக்னிக் போகலாங்க. அதன் மூலமாக நல்ல ரிமார்க்கபிளான நல்ல நினைவுகள் உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் கிடைக்கும். எனவே உங்கள் காதலருடன் சேர்ந்து நீங்கள் சுற்றுலா மேற்கொள்ளலாம். அதற்கு சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைதுங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் எக்ஸ்பீரியன்ஸான ஆளுகளை கேட்டு நீங்கள் வந்து செயல்படுறது நல்லது. அனுபவசாலிகளுடன் கூடவே இருந்து அவர்கள் சொல்வதை கேட்டு அதிலிருந்து நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து கற்றுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி அனுபவம் வாய்ந்த நண்பர்களுடன் கூட நீங்கள் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறது நல்லதுங்க. ஷாப்பிங் மற்றும் இதர செயல்பாடுகள்னால நாள் முழுக்க நீங்கள் பிஸியாகவே இருப்பீங்க. இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒர்க் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் உங்களுக்கு சந்தோஷம் அதன் மூலமாக கொடுங்க. திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. இன்னைக்கு மாதிரி என்றைக்குமே உங்கள் வாழ்க்கை துணை உங்ககிட்ட அதிகமாக அன்போடு நடந்துக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரியான நல்ல உணர்வு இன்றைக்கு ஏற்படும். அதன் மூலமாக உங்களுக்கு இல்லற வாழ்க்கையை தித்திப்பாக பாருங்க. அந்த மாதிரியான நல்ல சூழ்நிலை இருக்கிறது. உங்கள் வாழ்க்கை துணை அளவுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு யாருமே அன்பு காட்ட முடியாதுங்கிற ஒரு ஃபீலிங்கோடு இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படலாம். அதனால மகிழ்ச்சியான ஒரு நாள், அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினம் மனசில் தேவையில்லாத விஷயங்களை மட்டும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். உங்களுக்கு நல்ல ஒற்றுமையான சூழ்நிலை ஏற்படும். நண்பர்கள், உறவினர்கள், உங்களது உடன் பிறந்தவர்கள் எல்லாரும் உதவி செய்வாங்க. நல்ல தகவல் இன்றைய தினம் உங்களுக்கு அலுவலக பணிகள் ரீதியாக வந்து சேரும். திருமண வாய்ப்புகள் சிறப்பாக கைகூடும். மங்களகரமான ஒரு நாள் இன்றைய தினம். நீங்கள் நிறைய காரியங்களை ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல அந்தஸ்து கொடுக்கக்கூடிய கெத்தான ஒரு நாளுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நமது கன்னிராசி என்பவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நிறமாக அமைவதுன்னு பார்த்தீங்கன்னா 2 கலர் யூஸ் பண்ணலாங்க. ஒன்று க்ரீம் கலர், இன்னொன்று ஒயிட் கலர். ரெண்டுமே இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமையுதுங்க. மேலும் உங்களுக்கான லக்கி நம்பர், அதிர்ஷ்ட எண் இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 8, 8ஆம் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கன்னிராசி என்பவர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் புதிய புதிய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. உங்களுக்கு உடன் பிறந்த வழியில் நல்ல ஒரு மனஸ்தாபங்கள் நீங்கி கருத்து ஒற்றுமை ஏற்படும் மகிழ்ச்சியான ஒரு நாள். அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் வேற லெவலில் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வியாபாரிகளுக்கு புதிதாக கஸ்டமர்ஸ் அறிமுகமாகக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது. இன்னும் அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க. புதிய பொறுப்புகள் கிடைக்கும்போது அதை இன்னைக்கு சந்தோஷமா ஏற்றுக்கிறது நல்லது. சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு உடல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நீங்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால நல்லா ரெஃப்ரெஷ்ஷாக இன்னைக்கு நீங்கள் உணர்வீங்க. இன்றைய தினம் புத்துணர்வு கண்டிப்பாக உங்களுக்கு உருவாகுங்க. அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். உங்களுடைய எதிரிகள் தொல்லையெல்லாம் நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. உடலில் இருக்கக்கூடிய சோர்வு எல்லாம் நீங்கி மன மகிழ்ச்சியில் போடக்கூடிய அற்புதமான ஒரு நாள், பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நாளுங்க. அந்த அஸ்தம் நட்சத்திர நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய விஷயங்களை வந்து யோசிக்காம கூட செய்யலாங்க. இன்ஸ்டன்ட்டாக சில வெற்றிகளை பெற முடியும். திட்டமிடாமல் செய்த காரியங்கள் கூட வெற்றிகளை பெறக்கூடிய யோகமும் அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு அமைந்துள்ளதுங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.